கைவினை பொருட்கள் செய்கிறவங்க நிறைய பேர் நாங்கள் அடாப்ட் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்கோம் பாரத் மார்க்கெட்டை. நம்ம ட்ரேடர்ஸ், நம்ம கைவினை பொருட்கள், இந்திய பொருட்கள் என்றும் இதுதான் கடைசி குடும்பம் பண்ணுறதுன்ற ஸ்டேஜ் வரவே கூடாது. அந்த தொழிலை நம்ம பாதுகாத்து அந்த பொருளையும் பாதுகாத்து அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது நம்மளுக்கு. அதனால காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி ஒரு பெரிய பெரிய மாலில் போய் செலவு பண்ணி நிறைய பொருட்கள் நீங்கள் வாங்குறீங்களோ அது மாதிரி இந்தியன் பொருட்களுக்கும் கொஞ்சம் நாட்டம் கொண்டு நம்ம வியாபாரிகள், நம்ம கைவினை பொருட்கள், நம்ம தொழிலாளிகளோட வாழ்வாதாரத்திற்கு நம்ம இந்த ஜெனரேஷனுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து காரிகிராமம் விஐடியும் போய் வாங்கிக்கிறாங்க. பட் நம்மளோட ஊரில் இருக்கிறவங்க அதை யோசிக்கிறாங்க இப்போ. அதனால இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது. நவராத்திரி வரும்போது பைகள் வாங்குறாங்க, கிஃப்ட்டுங்க வாங்குறாங்க. அதெல்லாம் இங்கே செய்யக்கூடிய குழுக்கள் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பாரத் மார்க்கெட்டில் ஆகஸ்ட்டில் நாங்கள் உங்களுக்கு அதை சொல்கிறோம். அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து அவங்களையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். பாண்டிச்சேரி நான் சொன்ன பையன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். வா ஜெகதீஷ் பாப்பா. அந்த பங்கு கடையில் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு மயக்க போட்டு வேண்டான்னு சொன்னேன் இல்லையா, அவங்க பாரத சேவாவில் அடாப்ட் பண்ணி தான் இப்போ அவனுக்கு வாப்பா வா. அப்படி பாரு அப்படி பாரு. இவரை சரியா நிக்க வச்சு பேசுறதுக்கே கொஞ்சம் பல வாரங்களும் மாசங்களும் ஆச்சு. இப்போ அவர் என்னை பார்த்து எனக்கு ஒரு சின்ன கிருஷ்ண பொம்மையை கொண்டு கிஃப்டா கொடுத்தாரு. எப்படி இருக்கே? நல்லா இருக்கே? எல்லாருக்கும் வணக்கம் வச்சு கை எடுத்து வணக்கம் வச்சு. இவங்கதான் அவங்க அம்மா. இவங்கதான் அவங்க எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்த ஒரு பீரியட்ல எனக்கு வந்த தகவல்னால அவனை தொடர்பு கொள்ள முடிஞ்சது. தகவல் கிடைக்கலன்னா என்ன ஆயிருக்கும்ன்றது தெரியல. ஏன்னா கடைசி வரைக்கும் என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியாம இருந்தது. நீ தான் சொல்ல விரும்புறியா? மேடம் உங்களுக்கு ஏதாவது டோல் ஃப்ரீ நம்பர் என்ன இருக்கா மேடம்? ஃபர்ஸ்ட் வச்சோம்ப்பா. இப்போ நிறைய நம்பர்ஸ் மிக்ஸ் ஆகுது. இப்போ தனியாக நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு ஐடி, இமெயில், நம்பர் மாவட்ட ரீதியாக கொடுக்குறோம். ஏன்னா ஒரு நம்பர் இருந்தால் மட்டும் பத்தில் நைட் அண்ட் டே தேவைப்படுது. அட்டென்ஷன் எங்களுக்கு நிறைய வரும். மெடிக்கல் அட்டென்ஷன் வரும், எஜுகேஷன் வரும், இந்த மாதிரி எமர்ஜென்சிஸ் வருது. அதனால் இப்போ ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு நம்பர் எங்கள் வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். அதில் பண்ணிட்டாலே போகிறோம். அட்ரஸும் கொடுத்துருவோம். யாரை போய் பார்க்கணும், எங்கே பார்க்கணும், என்ன செய்யணுன்றதையும் கொடுத்துருவோம். மேடம் அப்புறம் காவல்துறையில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பயடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது தைரியம் சொல்கிற மாதிரி ஏதாவது மேடம் மென்ஷன் பண்றீங்க? எனக்கு புரியல. காவல்துறையால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆனா வந்து வெளியே போய் நம்ம சொன்னா நம்ம திருப்பி வந்து காவல்துறையால பாதிக்கப்படுவோம் சொல்லிட்டு பயமுறுத்துவாங்க. அது மாதிரி ஏதாவது சோஷியல் மெசேஜ் பேசி சொல்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா மேடம்? அது இவங்களுக்கே நடந்திருக்கு. அது இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இவங்களுக்கே இருந்தது. பட் இது லாயர் கிட்ட போயிட்டுது. லீகல் டிவிஷன் பாரத் சேவா லாயர்ஸ் கிட்ட போயாச்சு இந்த கேது. ஸோ அதுக்கு என்ன ரெமெடி, என்ன பண்ணணும்ன்றது இப்போ இவங்க தனி கிடையாது. புரியுதா? தனியா விடப்படும் போது என்ன பண்றதுன்னு தெரியாது. ஒரு நாடா சேரும்போது, ஒரு ஸ்டேட்டா சேரும்போது, ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து இது நம்ம பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டாதான் துணைன்னு ஒன்று இருக்கும். அதே பிரச்சனை நாளைக்கு நம்மளுக்கு வந்து அத்தனை பேர் உங்களுக்கும் வருவாங்க. நம்ம தனியா விட்டுட்டு இது நம்ம பிரச்சனை இல்லைன்னு போயிடுறதுனாலதான் தனியா நிறுத்தப்படுகிறார்கள். இப்போ அவங்க தனி இல்லை, ஒரு ஸ்தாபனம், ஒரு நிறைய பேர் அவங்க கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்போ அந்த பலம் இருக்கு. எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். என் பேர் கிருஷ்ணவேணி. இன்னைக்கு பிரஸ் மீட்ல ஒரு பிரதர் கேட்டாங்கல்ல, சார் பர்த்டே அன்னைக்கு செடி நட்டு வைக்கிறதுக்கு அவர் பேரை வைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்கல்ல. இதே அன்னைக்கு என் பையன் அந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சிருந்தப்ப இதே பிரஸ் தான் வந்தாங்க. அன்னைக்கு பிரஸ் வந்தாங்கன்னு எங்களை எந்த ஹாஸ்பிட்டலுமே சேர்க்கல, எங்களை வெளியில தான் அனுப்புனாங்க. போலீஸும் வந்தாங்க, எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அன்னைக்கு நியூஸ் தெரிஞ்சு டிவியில பார்த்து ஃபேஸ்புக்ல பார்த்து எங்களுக்காக கண்டுபிடிச்சி எங்களை இட்டுட்டு வந்து இன்னைக்கு என் பையன் இருக்கானா, அதுக்கு இவங்க தான் காரணம். கேள்வி கேட்குறீங்கள, நல்லது பண்ணவங்களே கேள்வி கேட்குறீங்கள, அதே கம்பெனி ட்ரிங்க்ஸ் பண்ணவங்களையே அந்த கம்பெனி எடுத்து நீங்க மூடாம வச்சிருக்கீங்க. ஏன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. அப்ப என் பையன் செத்து இருந்தானா அன்னைக்கு அந்த ஆக்ஷன் எடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நியூஸ். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் டிவியில போடணும், பேப்பர்ல போடணும். அது மட்டும்
பசங்களுக்காக நான் மேரேஜே பண்ணிக்காம படிச்சுட்டு இருந்து இன்ன வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே நான் 4000 6000 சம்பளம் தான் வாங்குறேன். என் பையனை காப்பாத்துறதுக்குமே சரி, என் பையன் ட்ரீட்மெண்ட்டுக்குமே அம்மா இல்லைன்னா என் பையனே எனக்கு கிடையாது. இன்னைக்கு நல்லது பண்ணவங்களே இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க. அன்னைக்கு அந்த கம்பெனிக்காரங்களை யாருமே கேட்கவே இல்லையே. இன்னைக்கு அந்த கம்பெனி நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்ப என் பையன் உயிர் போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்க? இன்னைக்கு இந்த கேள்வி கேட்குறீங்களா? அன்னைக்கு யாருமே ஏன் வரல? நீங்க வந்தனால தான் எந்த ஹாஸ்பிட்டலுமே எங்களை சேர்க்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நியூஸ், அவ்வளவுதான். என் பையனை காப்பாத்தி கொடுத்ததுக்கு அம்மாவுக்காக மேடம் இந்த நியூஸ் தெரிஞ்சனால தான் மேடம்க்கு தெரிஞ்சு கால் பண்ணி பேசியிருக்காங்க. நாங்க நியூஸ் பப்ளிஷ் பண்ணதுனால தான் மேடம்க்கு தெரிஞ்சு உங்களுக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நான் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாம இருந்திருந்தா எப்படி தெரிஞ்சிருக்கும்? பிரஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க யாருமே வந்து எங்களை தேடி வரல. நாங்களா தான் வெளியில வந்து கொடுத்தோம். நான் ரோட்ல உட்காந்து அழுதேன். எத்தனை பிரஸ் வந்திருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? பேசால பேச முடியாது சார். நான் நடு ரோட்ல உட்காந்து அழுதேன். எனக்கு தெரியும். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையுமே கிட்டத்தட்ட 8 ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கியிருக்கேன். ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் வச்சிருந்தேன், பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் வச்சிருந்தேன். ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட எங்களை சேர்க்கவும் இல்லை, வெளியில அனுப்பிட்டாங்க. இதே பிரஸ் அன்னைக்கு நினைச்சிருந்தாங்கன்னா லோக்கல்ல என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம். யாருமே எடுக்கல. இவனை பொழைக்கவே மாட்டான்னு சொல்லி தூக்கிட்டு போய் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் 46 நாள் ஐசியூல என் பையன் இருந்தான். சென்னையில காஞ்சி காமகோட்டி ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல், அமௌண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல். அம்மா தான் என் பையனுக்கு பணம் கட்டி இன்னைக்கு என் பையன் நிக்கிறாங்கன்னா அது காரணமே அம்மா தான். கேள்வி ஈஸியா கேட்டுடலாம் சார், அந்த இடத்துல இருந்து பாருங்க, அப்பதான் தெரியும். ஒவ்வொரு நாளுமே இருந்து படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பேசலாமா? கோபி, நான் கொஞ்சம் இதை சொல்றேன் கரெக்டா. அவங்க பாதிக்கப்பட்டவங்க, புரியுதுங்களா? அந்த பாதிக்கப்பட்டவங்க தனியா அவங்க தெருவுல நின்னப்போ அவங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை. அந்த கோபம், அந்த வருத்தம், தனியா ஒரு தாய் 2 பிள்ளைங்களை வச்சுட்டு பாஸ் பண்ணி போற கார் ஆகட்டும், பஸ் ஆகட்டும், யாரும் நிறுத்தாம எதுவுமே செய்யாம இருந்த அந்த ஆதங்கம் தான் பாரத சேவா சார்பாக நான் அவளுக்கு வந்து ஆறுதலும் சொல்லிட்டு இனிமே அவங்க எங்க பாதுகாப்புல இருப்பாங்க. அந்த குழந்தைங்களும் நாங்க பாரத சேவா எஜுகேஷன்ல படிக்க வச்சு அந்த பசங்களை பெருசாக்குற வரைக்கும் எங்க பொறுப்பு அது. ஸோ இது மாதிரி எங்களுக்கு இந்த நியூஸ் எனக்கு தெரிஞ்சதுனால நான் தான் தேடி கண்டுபிடிச்சேன். இது எனக்கு ஒருத்தர் எந்த இதுலையும் நான் படிக்கல, எனக்கு தெரிவித்ததுனால இம்மீடியட்டாக அங்கே நாங்கள் பாண்டிச்சேரி ஃபோன் பண்ணி கார் எடுத்துகிட்டு ரவியை போக சொல்லிட்டு எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு ட்ராக் பண்ணிட்டு தான் அவங்கள கண்டுபிடிச்சோம். தேங்க்யூம்மா, உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது எனக்கு. தேங்க்யூ.